14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? நீ ஏன் அவங்ககிட்ட போராடிட்டு? நான் தான் உனக்கு வார்த்தை கொடுத்துட்டேன்ல, நீ முன்னாடி போன. சரி, முன்னாடி போகலாம். எப்படி போகிறது? முன்னாடி பெரிய கடல், அடைக்கப்பட்ட வாசல், இதில் எப்படிப்பா நான் போகிறது? இந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த வேர்டு பாருங்க எப்படி இருக்கும். ஆண்டவர் மோசேக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரா? அடுத்து இன்னொரு வார்த்தை இங்கே அதோட லிங்க் பண்ணலாம். உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். இந்த வேர்டு புரியுதா? சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்றார். சமுத்திரத்தை யாராலங்க ரெண்டு பண்ண முடியும்? பிளக்க முடியுமா? இங்கே ஒரு கோடாரி குத்து ஒரு மரத்தை கொடுத்தாவே 50 அடி அடித்தா தான் அது பிளக்கும் இல்லையா? நாளாக ஒரு 100 அடி அடிக்கணும். ஆனால் மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கோலை நீட்டு சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. மோசேக்கு சொல்கிறாரு. அப்போ மோசனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? காமெடி பண்ணாதீங்கப்பா, நீங்கள் வேறு எதுனா வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் சுற்றி நான் போயிடுறேன். இது நான் தமாசா? இது கோலை தூக்கி காட்டினவனை பிளந்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே விறகு போலக்கிறதுக்கே எனக்கு வயசாகி போச்சு, இடுப்பெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல இல்லையா? அவர் போனது என்ன 18 வயசுக்காக போனார், 80 வயசு தாண்டி போயின்னுக்கிறாரு. தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு, செங்கடலை பிளந்துரு அப்படின்றாரு. பிளந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த வார்த்தை சொல்லும்போது, இந்த வார்த்தை ஆக்சுவலி நான் படிக்கும்போது நான் பயந்தேன். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாருன்னா நான் செய்வேனா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பயம் வந்துடும். எதுக்காக பயம் வரும்? என் பின்னாடி எவ்வளோ லட்சம் பேர் இருக்கிறான், நான் இப்படி கை நீட்டினே எவ்வளோ நேரம் நீட்டுறது? அது பிளக்கலை அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரவன் பழந்துருவான். ஏன்னா அங்கே ஒரு சேனை வந்துட்டுருக்கு, ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. சத்ரு அப்படி தான் வருவான் பாருங்கள். சத்ரு சிங்களெல்லாம் வர மாட்டார், பண்ணி கூட்டம். அது அப்படி கூட்டமாக தான் வரும், கடகடான்னு வரும். 1 2 கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சத்ரு தான் வரான் அப்படின்னு சொல்லி. சத்ரு சேனை. வசனம் சொல்லுது, பொல்லாத ஆவிகளும் சேனை, அவர்களுடைய சேனைகளும் இல்லையா? இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. அதெல்லாம் பார்த்தா நான் வேர்ந்தேன். எப்படி ஒரு மனுஷனால ஆண்டவர் சொல்றாரு, ஆக்சுவலி நீ நீட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கலாம். நீ கோலை நீட்டு நான் உனக்கு அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. நீயே பிளந்துரு அப்படின்னும் பொழுது அந்த வார்த்தை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நான் அவ்வளோ பெரிய ஆளா? செங்கடல் பிளக்கிற அளவா ஆள்? அந்த செங்கடலை பார்த்தா நடக்கிறதுக்கே முழுதும் நடந்தாங்களாம், நைட்டு ஃபுல்லாக நடந்துருக்குறாங்க. ஆனால் மோசே செய்தார் பாருங்க. அவர் செய்ததுனாலே அங்கே என்ன நடக்குது? 14:21 எழுதப்படுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். இங்கே புரிஞ்சுக்கிங்க வார்த்தையை, சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. யார் செய்தார்? ஆனால் சொன்னது யாருக்கு? அந்த மாதிரி தான் நம்மகிட்ட நிறைய சொல்லினுக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் ஆகாது, இதுவா வேலை ஆகாது, கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், செய்யின்னு சொல்கிறது நம்மளை, செய்கிறது அவர். இல்லையா? இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வந்துருங்களா? இது நார்மலாக பாருங்களேன், நீ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபிக்கணுமா? எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? ஏன் ஒரு 2 மணி நேரம் ஜெபம்? 2 மணி நேரமா? என்னால் முடியாது. ஆனால் ஜெபிக்க வைக்கிறது அவர், ஜெபத்தை தருகிறது அவர், முழங்கால் படிக்கிறது மட்டும்தான் நம்ம. வேதத்தை வாசிங்க, தியானிங்க. அப்படி ஒரு 2 பக்கம் திருப்பறதுக்குள்ளே கண்ணு கட்டிடும், முடியல. உண்மையிலே சொல்கிறேன், படிக்க ஆரம்பிக்கணும். வியாக்கணம் கொடுக்குறது அவர், வார்த்தை அவர்து, செய்கிறது யார்? ஆண்டவர் நம் கையால் தான் எல்லாம் செய்ய வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். கீழே யோசுவாவை யுத்தம் பண்ண சொல்லி மோசேவையும் ஆரோனையும் 100 மேலே அனுப்புறார். மேலே போய், மோசே உன் கோலை தூக்கி உயர்த்தி நில், நீ எவ்வளோ நேரம் உயர்த்தி நிற்கிறியோ அவ்வளோ நேரம் கீழே ஜெயம் இல்லையா? எவ்வளோ நேரம் நீ உன் கையை உயர்த்துறியோ அவ்வளோ உயர்த்தி எவ்வளோ நேரம் வச்சுருப்பார் இவர்?
டைம் ஆகிட்டே இருக்குது. டைம் ஆக இவர் இறங்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி தாத்தா வேறு இல்லையா, வயசானவர். அப்படியே இறங்க கீழே யோசுவா தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு பக்கத்தில் 2 பேர் நின்று தோல் கொடுத்து தோல் மேலே திருப்பியும் உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொல்வார், யோசுவா காது கேட்க ஒரு வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு. உபாகமம்ல நம்ம வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. எப்படி சொல்லு? இது உன் பட்டயத்தினால ஜெயம் கிடைக்கல, கர்த்தரால் ஜெயம் கிடைத்தது. ஆனால் எங்கள் பட்டயம் வச்சுருந்தது யார்? யோசுவா. அவரை வச்சு தான் செய்யணும், ஆனால் செய்யறது யார்? கர்த்தர். அதுதான் நமக்கு புரிய வைக்க ஆண்டவர் ரொம்பவே பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பயப்படுறோம்னாவே எதுக்கு பயப்படுறோன்னு சொல்லுங்கள்? நான் செய்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் போகிறேன், நான் இப்படி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே எதிரில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து நமக்கு பயம் வந்துடும். குடும்பத்தில் நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து பயம் வந்துடும். வேலை ஸ்தலங்களில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து பயம் வந்துடும். நமக்கு இல்லாமையை பார்த்து ஒரு பயம் வரும். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னால் செய்வார் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள்? மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் வேலையை. ஆண்டவர் கையின் பேச, உனக்கு என்ன வேலை தெரியும், நான் அதை ஆசீர்வதிப்பேன், நீ அதில் நில்லு. எப்படி நில்லு? எனக்கு முன்னாடி நில்லு. நீ கைவை, நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையை வைக்காம ஆசீர்வாதம் வேணும் இல்லை, அங்கங்கே கை வச்சுட்டே போய் ஆண்டவருடைய சித்தத்தை யார் அறிந்து புரிந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி அது புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள்? புதுசு புதுசாக யோசிக்கிறான். இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா. கடைசியில் எல்லா பிஸ்னஸும் போய் எங்கே வந்து நின்றுப்பாங்க? நட்டாத்தில் வந்து நின்றுவாங்க. ஏன்? புரிதல் கிடையாது. வார்த்தை கொடுக்கும் பொழுது, வார்த்தை ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதுக்காக சொல்கிறார், எதுக்காக என்னை செய்ய சொல்கிறார், எதுக்காக என்னை போக சொல்கிறார், எதுக்காக இந்த புரிதல் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது எப்படி சொல்கிறாரு? என்னை ஆராதிக்கும்படியாக நீங்கள் வாங்க அப்படின்னாரு. வேறு எதுனா சொன்னாரா? நீங்கள் வேலை செய்யணும்னு சொன்னாரா? நீ கஷ்டப்படணும்னு சொன்னாரா? நீ கல் எடுக்கணும்னு சொன்னாரா? இல்லை எகிப்தில் நீ செங்கல் அறுத்தி அந்த மாதிரி அறுக்கணும்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு சின்ன சொன்னார், நீங்கள் என்னை ஆராதிக்க வாங்க. அதை மட்டும் கவனிச்சிருந்தாங்கன்னா எங்கேயும் புலம்பிருக்க மாட்டாங்க. எப்போ அதை கவனிக்கலையோ அவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி மாறுது? விஷயங்களை பார்த்து 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 மாறிக்கிட்டே போகுது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் மோசேக்கு, உன் கோலை நீ உயர்த்தி பிளந்துரு அப்படின்றாரு. கோலை உயர்த்தினோன்னா அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். உயர்த்துற வரைக்கும் தான் நம்ம வேலை, ஜெபிக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை, துதிக்கிற வரைக்கும் தான் நம்மளுது, வேதத்தை வாசிக்கிற வரைக்கும் தான் நம்மளுது. கிரியை எல்லாமே அவர் தான். இல்லையா? அவர் தான் கிரியை செய்வார். அவர் இறங்கி செய்வார். எப்படி செய்வார்? எப்படி அங்கே செய்கிறாரு? இறங்கி செய்கிறார் பாருங்க. கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வட்டாந்தரை பண்ணினார். என்ன பண்ணாரா? வட்டாந்தரை. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறமும் அவர்கள் இடதுபுறமும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எத்தனை வேலை செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்களாங்க. மோசே செஞ்சது ஒன்று தான், தன் கோலை உயர்த்தினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் செய்கிறாரு? சமுத்திரத்தின் மேல் நீட்டின உடனே முழுவதும் பலத்த கீழ்காற்று அனுப்புகிறார். ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார் பார். கீழ்காற்று அனுப்புகிறார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். அடுத்தது வட்டாந்தரையா, என் பிள்ளைங்க சேத்துல கூட சிக்கக்கூடாது. அதுதான் புரிதல். அது ஏன்னா ஒருவேளை கடல் மட்டும் பிரிந்து சகதியாக இருந்தால் அவங்க சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருக்க முடியாது. அவங்க நடக்கிற பாதை கூட அவங்களுக்கு லெகுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வட்டாந்தரை பண்ணுறாரு. ஒரு ட்ரையான லேண்டாக பண்ணுறாரு. எங்கேயாவது யோசிக்க முடியுமா? எத்தனை வருஷங்களாக அந்த செங்கடல் அங்கே இருந்திருக்கும், எத்தனை வருஷங்களாக அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ரோட்டில் தண்ணி ஒரு மண் சேத்துல ஊறினாவே அந்த அந்த அதை காயறதுக்கு கிண்ணறு ஒரு 2 நாள் அது வேணும் இல்லையா? ஆனால் அன்னைக்கே செய்கிறார் இந்த வேலையை. ரொம்ப காலம்லாம் விட்டு கிடையாது. மோசே தூக்குறார், அன்னைக்கே செய்கிறார். எப்படி செய்கிறாரு? கீழ்காற்று அனுப்புகிறார், விலக பண்ணுறார், வட்டாந்தரை பண்ணுறார், பிளந்து நடுவில் போகும் பொழுது தண்ணி சரிஞ்சிடாமல் தண்ணியை மதிலாக கட்டி வைக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை? இதுக்கு மேலே பயம் வேணுமா ஒரு மனுஷனுக்கு?
இப்பேற்பட்ட தேவனை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பயந்துன்னு சொன்னால் நம்மள மாதிரி ஒரு லூசர்ஸ் வேறு யாருமே கிடையாது. ஏமாளிங்க இல்லையா? கண்டிப்பாக ஏமாளிங்க தான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துக்குள் வாழ்கிறவங்களாகட்டும், கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்களாகட்டும், கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்க பயப்படுறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நியாயமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நான் மதிலாய் உங்களுக்கு நிற்பேன்ப்பா. எப்படி நிற்பேன்? மதிலாய் நிற்பேன். அவங்க பாருங்கள் என்ன அழகாக அந்த வழியாக நடந்து போகிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, ராம் முழுவதும். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் முடியிற வரைக்கும் கர்த்தர் அதை அப்படியே தான் வைப்பார். அவர் திறந்துட்டு உடனே மூடுறவர் கிடையாது, வழிகளை திறந்துட்டு மூடுறவர் கிடையாது ஆண்டவர். எப்போ அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கவனித்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம அவர் கட்டளை போலவே அவர் செய்யணும் பொழுது செய்கிறோமோ, அப்போ என்ன சொல்லுங்கள், அது முடிகிற வரைக்கும், அந்த எண்டு வரைக்கும், அவர் அக்கறை போய் சேர்ற வரைக்கும் சமுத்திரம் என்ன பண்ணப்படலை? மூடப்படலை.